அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுடா. இது கொட்ட போகுது. அவ்வளவு கழுத பார்த்தா பயங்கர அதிர்ஷ்டம். நம்ம எனக்கு கழுத நல்ல ராசி. இந்த கழுத நல்ல சின்ன சின்ன ராசி உண்டு. கழுத ராசி. ஆமா ஆமா. கழுத பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் என்னை பார் யோகம் வரும்னு ஒரு படத்தை வரும். ஆமா ஆமா ஆமா. நீங்க அதை பார்க்கறது இல்ல? பாப்பறேன். கல் பழுதைக்கு வந்து பார்த்து தான் போவேன். அப்படியே. ஆமா அதான் வெளியில வரது. அதை பார்த்துட்டு தான் உள்ள போவேன். குடி தண்ணி கூட. சரியா தான் பாரு. ஆமா ஆமா. ஏற்கனவே இது பாட்டில காலி ஆகும். திருச்செந்தூர் பக்கம்னா திருச்செந்தூர் பக்கம் தான் ரொம்ப தூரம் இல்லையா? பனானா கொடு. கபாலீஸ்வரர் கோயில் யானை இருக்கப்ப இல்லையா? இங்கே யானை இருக்கு. அங்கெல்லாம் இருக்கு. சிவந்திர யானை இருக்கு. பிள்ளையார் கோயில்ல இருக்கும் பாரு. பார்த்தசாரதி கோயில்ல இருக்கும்னு சொன்னாங்க. அதோட பத்மாசானுங்க பண்ணின்னு இருக்கும்னு சொன்னாங்க. காமாட்சி அம்மன் தென்னை பிள்ளை வேண்டாம். வர வாங்கிட்டு வந்து நம்ம இங்க இந்த கோயில்ல இருந்துச்சு. ஆனா அது செஞ்சு போச்சு. அப்புறம் வளர்க்கவில்லை. நம்ம காட்டுக்குள்ள வந்துருக்கோம். காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி முட்டி வீடு இருக்கு. அப்புறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஆனா அந்த ஆள் சொன்ன மாதிரியே இந்த யானை ஒரு வாட்டி ஆசீர்வாதம் பண்ணிச்சு பாரு. நான் ஊர்ல இருந்தேன். அப்ப 10th லீவ் நினைக்கிறேன். அப்ப அம்மா பேப்பர் வேலேஷனுக்கு அங்க போயிட்டாங்க. ஒசூர் அந்த நேரம் என்னை கூப்பிட்டு வந்தாங்க பாட்டி சித்தப்பாவும். அப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். மற்றவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. அவன் மத்தியான நேரத்தில் அங்கே யானை வரும்ல, இந்த கிருஷ்ணர் கோயில் யானை, அது வந்துட்டு தண்ணி கேட்டுது. எனக்கு கை கால்லாம் உதறுது. அப்படியே நகனு. அதுக்கப்புறம் தண்ணி வெளியில இருந்துச்சு, குடிச்சு வச்சது. அது குடிச்சோன்னா அது குடிச்சிட்டு அப்புறமா மேல அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி போயிடுச்சு. ஆமா எங்க இருக்கு? நதி வட்டி போச்சு. இந்த குட்டி நதி போன வாரம் எங்க போனோம்? வியாழக்கிழமை. போன வியாழக்கிழமை எங்க போனோம்? போன வியாழக்கிழமை பர்த்டே. சாய்பாபா கோயில் கோழியா
அதுக்கப்புறம் ஆனா வழியில பார்த்தேன் கரெக்டா கார் ஒரு சாய்பாபா நினைச்சேன். ஆமா நல்லா சாமி பார்த்தேன். நான் பழனி வந்தா சாய்பாபா கிட்ட ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க, அப்படி உள்ள போயிட்டு டக்குன்னு சாமி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால வரவே இல்லை. இல்ல இல்ல சொன்னா இருந்தாலும் நிறுத்திருப்பேன். அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வரும்போது 6:45 7 மணி அந்த ரேஞ்ச் ஆயிட்டா. அப்புறம் ரொம்ப பயமாவே இருந்துச்சு, எவ்வளவு நேரம் ஆகுமோ இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகணுமே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பரவாயில்ல, டைமுக்கு போயிட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோமே. போயிட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி அதெல்லாம் காமெடி இல்ல, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சில விஷயங்கள் எழுதி வச்சு கரெக்டா செய்யணும். இதெல்லாம் எனக்கு ரோஷம் குறைக்கணும். எனக்கு யானை பார்த்தோம்னா கை காலம் வந்துட ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, இன்னைக்கு நான் பயப்படுறேன் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். அப்படியே நல்ல தைரியமா இருந்தா தருண் தான் ஓடுறான். அப்புறம் ஓடி வந்துட்டானே வந்து அதை கட்டி இதெல்லாம் டங்குன்னு போடிச்சேன் வண்டியில. அது வைக்கிறதே எப்படி டங்குன்னு போட்டுச்சு. வெயிட்டா தாங்கணும், நல்லா வெயிட் ஆச்சு. என்ன மரம் நல்லா நட்டுருக்கான். இந்த பச்சை பசங்க இயற்கையா செம்மையா இருக்கு. ராத்திரி வந்தா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கேம்ப் ஃபயர் போட்டு ஆமாம், என்ஜாய் பண்ணுறது. நல்லா தூங்கிறாரு ராத்திரி வந்தேன். தூங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. நேரத்தை போலீஸ் அத்தனை வாட்டி எழுப்பியிருக்காரு. நிறைய கரெக்டாக இடத்துல அதுக்கு கண்ட்ரோல் தான். அதெல்லாம் திரும்ப ஈஸியாக இருந்த போயிருந்தீங்களா? இது வேறு இடம் கிடையாது, சேத்தாங்க ரோடு. அதெல்லாம் அதுக்கப்புறம் வள்ளியூர் வள்ளியூர் 40 கிலோமீட்டர். நாளை கன்னியாகுமரியாப்பா? அதானே இருக்குல்ல, அதானே கரெக்டு, அதானே பிளானிங். சொன்னால் அந்த காலையில் இது பார்க்கணும், சன்ரைஸ். நாளைக்கு ஸோ गाइस நம்ம நாளைக்கு வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்காகவே லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையோ தெரியல, சும்மா இது வீடியோ எடுத்து போடுவோம். சரி, இப்போ நம்ம போட்டிங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். தூங்கிடலாம். இந்த ஒரு அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். அப்புறம் டைம் முடிஞ்சா அவ்வளோ தூங்க நல்லா இருக்கும். வீட்டு எடுத்து போகிறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கப்பா ஏசிக்கு? என்னது பண்ணல கொண்டா டார்லிங்ல இந்த பையன் ஞாபகம் சொல்லியிருப்பான். ரொம்ப ஃபஸ்ட்டுப்பா, எவ்வளோ நினச்சேன். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு மற்ற டைம்ல தெரியாது. நெல் வளர்த்து. ஆமா, எதுக்குமே எங்க வீடு கட்டுற மாதிரி ஷீட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஷீட்டு போட்டு ஓட்டு போட்டு அப்படின்னா போமா பார்த்தா அந்த மாதிரி தெரியுண்ணே. இல்லை நீ ஆமாத்த. அப்போ எப்படி வீடு கட்டின மாதிரி இருக்கு? ஆமாடா, அதுல வச்சு இதெல்லாம் சாஸ்து நல்லா பண்ணிட்டு மழை பெய்யும் போது இதாயிரம் இல்லை, திடீர்னு பணத்தை வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சுன்னா தண்ணி படிச்சுனா என்ன ஆயிரும், தீ அணைச்சிடும். அணைஞ்ச பரப்படம் அப்படி இல்லை, அதெல்லாம் அப்படியே ஷெட்டு போட்டு கட்டி ஒரு பொருள் வச்சு பண்ணிருப்பாங்க. இது கூட இங்க ஒரு இது மாதிரி இருக்கு, அது கூட சாமானியம்.
நீ வேற குளம் பார்த்தியா? குட்டி குளம். சுடலை மாட சாமி கோயில். சுடலை சாமி கோயில் தான் ஃபுல்லாக பார்த்தியா? ஆமா மாடசாமி சிக்கமா சிக்கமான என்ன சாமிப்பா? சிக்கமா இசக்கி அம்மன் கோயில். நான் குவார்டர் பாட்டில் வாங்கி வைக்கணும். எனக்கு என்னென்ன படிக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நோட்ல எழுதி வைக்கணும். அம்மா தாய். இந்த பஸ் ஸ்டாண்ட் யாரும் யூஸ் பண்றது இல்லையா? திருச்செந்தூர் 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா, 20 போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் வந்துட்டோன்றீங்களா? ஆமா, சேர்ந்து வந்துட்டோம். பேசிட்டு வந்தது இல்லையா? அவ்வளோ சுலபமாக வரோம். ஸ்பீடாக வரல. ஆமா ஆமா ஆமா. அப்படிதான் வரோம். மணி 12:10 தான் வந்து. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 11 மணி. நம்ம 12 காலை. கோழி குக்கரக்கோ 35. கோழி ஓடுது, சேவல் ஓடுது. இதில் கரெக்டாக 12:45 இதில் இருக்கும்போது. சோ गाइस எங்க ஏரியால நிறைய கோழி சேவல் எல்லாமே இருக்கும். அவங்கள லைக் பண்ணிட்டு அப்ப அரை மணி நேரத்துல 20. நாங்க அன்னைக்கு பலி விட்டு கட்டுறோமே, அப்புறம் நாங்க பூனை முட்டையை காமிப்போம். அரை மணி நேரம் கூட ஆளுப்பா. இல்லை 30 மினிட்ஸ். சிறுக்கம் அப்படி வருது. பூமரோட பூமரா கண்ணாடி போடுறாங்க. எங்க? நான் என் பாக்கெட்டு பூமர் வைக்கல. இல்லை அம்மா கொடுத்துட்டேன். அம்மா கொடுத்துட்டேன். நீ ரூம் எடுத்து போடுறதில்ல. அம்மா கொடுத்துச்சு. நைஸ் ஃபீட்பேக் பாரு. செகண்ட் இயர் மாத்திரமே பெரிய கஷ்டம். அந்த ரோட்ல எந்த தங்கு தடையும் இல்லை. ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்களாப்பா? இங்கே ஆமா பஸ் ஸ்டாண்ட் அதை யூஸ் பண்ணாங்கல்ல. பழச மாதிரி நாளைக்கு உள்ள நிற்பாங்க. இல்ல பஸ் வருமா நிக்குமா? நிற்கும். இந்த சைடு வர வேண்டியது நிற்கும். நம்ம சிட்டில வரல. இங்க பஸ் கஷ்டம்டா. நம்ம சிட்டி லைஃப் மாதிரி இங்கே லைஃப் அப்படி இருக்காது. நினச்சதா உடனே எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அப்படி கிடைக்காது. எல்லாம் இங்கே ரொம்ப தள்ளி ப்ரீ பிளான் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு நான் வில்லேஜ்ல போறேன். அண்ணா இப்ப நான் போன்ல சமையா வீடியோ எடுத்துக்கிட்டு வில்லேஜ் வந்து அது என்டையர்லி எல்லா வசதியும் அது. நமக்கு என்ன அவசியம்? அவங்க வில்லேஜ் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. நமக்கு குட்டி சிட்டி மாதிரி. விவசாயம் என்ன அழகா இருக்குண்ணே. இதை போட்டுருக்காங்க பாப்பா. ஊருக்குள்ளன்னா நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு. What is your problem, my dear? ஆனா வயல் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை விட்டுட்டு இங்க திரும்பிட்டு இருக்கு. அப்பா ஆனா இங்க நிறைய தென்னை மரம்லாம் இருக்கு. வயல் நல்ல. இது சங்கரன் கோயில் கொஞ்சம் செழிப்பான ஊருன்னு நினைக்கிறேன். சங்கரன் கோயில் தானே? சாத்தான் சங்கரன் கோயில். நம்ம இருக்கிறது அதான் நம்ம இருக்கிறது என்னன்னா எங்க இருக்குது? இப்ப இது என்னன்னா சாத்தான் வழி பாரு. அப்ப இங்க சாத்தான் வேற வாழும். சோ गाइस நம்ம சாத்தான் இருக்க குளத்துக்கு வந்துட்டோம்.